கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நெகேமியா அதிகாரம் 4 கேள்விகளும் பதில்களும். அலங்கத்தை கட்டுகிற செய்தியை கேட்டபோது கோபித்து எரிச்சல் அடைந்தது யார்? சன்பல்லாத். யூதரை சக்கந்தம் பண்ணியவன் யார்? சன்பல்லாத். அற்பமான யூதர் என்று கூறியவன் யார்? சன்பல்லாத். எப்படிப்பட்ட கற்களுக்கு யூதர் உயிர் கொடுப்பார்களோ என்று சன்பல்லாத் கூறினான். சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடான கற்கள். ஒரு நரி ஏறிப்போனால் யூதரின் கல்மதில் இடிந்து போகும் என்று கூறியவன் யார்? தொபியா. நிந்திக்கிறவர்கள் தலையின் மேல் எதை திருப்பிவிடும் என்று நெகேமியா வேண்டினான். நிந்திக்கிற நிந்தை. நிந்திக்கிறவர்களை சூறைக்கு ஒப்புக்கொடும் என்று தேவனிடம் வேண்டியவன் யார்? நெகேமியா. யாருடைய அக்கிரமத்தை மூடி போடாதேயும் என்று நெகேமியா வேண்டினான். சன்பல்லாத், தொபியா. சன்பல்லாத் மற்றும் தொபியாவின் டேஷ் தேவனுக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக என்று நெகேமியா வேண்டினான். பாவம். கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசியவர்கள் யார்? சன்பல்லாத்தும் தொபியாவும். வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தவர்கள் யார்? ஜனங்கள். அலங்கம் கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறதை கேட்டு மிகவும் எரிச்சலானவர்கள் யார்? சன்பல்லாத், தொபியா, அரபியர், அம்மோனியர் மற்றும் அஸ்தோத்தியர். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணியவர்கள் யார்? சன்பல்லாத்தும் உடனிருந்தவர்களும். எருசலேமில் இரவும் பகலும் யாரை வைத்தார்கள்? ஜாமக்காரர். யாருடைய பலன் குறைந்து போகிறது என்று யூதா மனிதர் கூறினார்கள்? சுமைக்காரர். மண்மேடு மிச்சமாயிருக்கிறது கூறியவர்கள் யார்? யூதா மனிதர். நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்று கூறியவர்கள் யார்? யூதா மனிதர். சத்துருக்கள் தங்களை கொன்று போட வேண்டுமென்றிருப்பது எத்தனை முறை நெகேமியாவுக்கு அறிவிக்கப்பட்டது? 10 முறை. அலங்கத்துக்கு பின்னால் பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் நெகேமியா யாரை நிறுத்தினான்? பட்டயங்கள், ஈட்டிகள், வில்லுகள் பிடித்திருக்கிறவர்கள். பட்டயங்கள், ஈட்டிகள் மற்றும் வில்லுகளை பிடித்திருக்கிறவர்களை நெகேமியா எவ்வாறு நிறுத்தினான்? குடும்பம் குடும்பமாக. ஜனங்களில் பாதி பேர் வேலை செய்யும் போது பாதி பேர் எவைகளை பிடித்து நின்றார்கள்? ஈட்டிகள், பரிசைகள், வில்லுகள் மற்றும் கவசங்கள். யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றவர்கள் யார்? அதிகாரிகள். ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தவர்கள் யார்? கட்டுகிறவர்கள், சுமை சுமக்கிறவர்கள், சுமை ஏற்றுகிறவர்கள். தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டு வேலை செய்தவர்கள் யார்? கட்டுகிறவர்கள். நெகேமியாவின் அண்டையில் நின்றவன் யார்? எக்காலம் ஊதுகிறவன். வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது கூறியவன் யார்? நெகேமியா. அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் தூரமாயிருந்தவர்கள் யார்? ஜனங்கள். எதை கேட்கிற இடத்தில் வந்து கூட வேண்டும் என்று நெகேமியா ஜனங்களிடம் கூறினான்? எக்கால சத்தத்தை. யார் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நெகேமியா கூறினான்? தேவன்.
ஜனங்களில் பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் எவைகளை பிடித்திருந்தார்கள்? ஈட்டிகள். ராமாறு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் ஜனங்கள் எங்கே தங்கும்படி நெகேமியா கூறினான்? எருசலேமுக்குள்ளே. நெகேமியாவும் சகோதரரும் வேலைக்காரரும் காவல் காக்கிறவர்களும் எதை களைந்து போடாதிருந்தார்கள்? வஸ்திரங்களை. ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் எவைகள் இருந்தன? ஆயுதமும் தண்ணீரும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.